வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹேர் குரோத்துக்கான ஒரு பொடிய பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பொடிய ப்ரிப்பேர் பண்ணி வச்சு, நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். மத்தியானம் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு பொடிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பண்ணுனாலும் முடி வளர்ச்சியே இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த பவுடர ரெடி பண்ணி வச்சு தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களோட முடியில நல்ல மாற்றம் இருக்கும். நாம இன்னைக்கு செய்ய போறது கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போறோம். கருவேப்பிலை வச்சு நிறைய பொடி செஞ்சிருக்கோம். நிறைய கருவேப்பிலை பட்டர் மில்க் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா இந்த ஸ்பைசியான ஒரு பொடிய நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பண்றோம். ஸோ இந்த பொடிய நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்போது கன்ஃபார்மா நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த பொடியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை இதை மாதிரி பேன்ல சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடிய நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, இந்த மாதிரி நீங்க இன்கிரீடியன்ட்லாம் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்குங்க. வேர்க்கடலைய மிதமான சூட்ல வச்சு கரெக்டான பதத்துல வறுத்தெடுங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. கருகுன மாரி இருக்குல்ல, நீங்க இத தோல் உரிச்சதுக்கப்புறம் கரெக்டான பதத்துல இருக்கும். நீங்க இது மாரி வறுக்கும்போது தான் 1 மாசம் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கருகுன அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்ப அதே பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் மிதமான சூட்ல வச்சு கரெக்டான பதத்துல வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சா டேஸ்ட் மாறிடும். புரோட்டீன் லட்டு, கருவேப்பிலை லட்டுலாம் சாப்பிட பிடிக்கல. இனிப்பா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது ஸ்பைசியா இருக்கும். நல்லாவும் இருக்கும். தினமும் சாப்பிட உகந்ததுங்க. அதாவது தினமும் காலையில இட்லி, தோசைக்கு நம்ம எப்படி இட்லி பொடியெல்லாம் வச்சு சாப்பிடுவோமோ, அத மாதிரியும் சாப்பிடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸ்ல நல்லெண்ணெயும், தேங்காய் எண்ணெயும் கலந்து சாப்பிடும்போது நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். நாம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால கருவேப்பிலை பொடி, புரோட்டீன் லட்டுலலாம் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அதனால சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கும், பெரியவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது காரமா இருக்கிறதுனால, நம்ம யூசுவலா எப்படி இட்லி பொடி சாப்பிடுவோமோ, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்கு இது ரொம்பவே ஈஸியாவும், சிம்பிளாவும் இருக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருங்க. ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த கருவேப்பிலைய வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலைய சேர்த்துட்டு இது மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, ஆயில் மேல தூவி விட்டாலும் சரி, இப்படி செய்யும்போது கருவேப்பிலை ஈஸியா வறுபட்டுரும். ஏன்னா ஈவனா ஆயில் அப்சர்வ் ஆகிறதுனால ஈஸியா வறுபட்டுடும். அதே மாதிரி இந்த கருவேப்பிலைய நீங்க எடுத்து பிளேட்ல கொட்டினாலும் கிறிஸ்பியா வரவே வராது. கிறிஸ்பியா இருந்தா தான் நம்ம பொடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இன்ஸ்டன்டா கிறிஸ்பியா ஆகணும்னா 2 டைம் வானல்ல சேர்த்து வறுக்கணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வானல்ல சேர்த்து கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணீங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். அப்படி இல்ல அப்படின்னா 1 மணி நேரம், 2 மணி நேரம் வெயில்ல வச்சீங்கனாலும் கிறிஸ்பியா ஆயிரும். நமக்கு கிறிஸ்பியா இந்த கருவேப்பிலை இருந்தாதான் பொடி பண்ணுனா ரொம்ப ஈஸியா பொடியாகும். ஸோ இப்போ நான் 2 டைம் வறுத்து ஆற வச்சிருக்கேன். இது அப்படியே ஆறட்டும். இப்போ இதே பேன்ல வரமிளகா வறுத்து எடுத்துக்கலாங்க. வரமிளகா போட்டாலும் சரி, இல்ல மிளகா பொடியா போட்டாலும் சரி. நான் இன்னைக்கு வரமிளகா வறுத்து எடுத்திருக்கிறேன். நீங்க பொடியா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 5 மிளகாய் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பியோர் சில்லி பவுடரா சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி சேர்க்காதீங்க. நீங்க மிளகாய் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. பாருங்க, வறுத்து எடுத்து ஆற வச்சிருக்கோம். இது இப்படியே ஆறட்டும். இந்த பொடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வருஷம் பூராவும் சாப்பிடலாங்க. அவ்வளோ ஹெல்தியாவும் இருக்கும். அவ்வளோ நல்லதும் கூட. எல்லாருமே சாப்பிடலாம். ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா நம்ம யூசுவலா இட்லி பொடி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான் நீங்க ரைஸ்ல கலந்தும் சாப்பிடலாம். இட்லி, தோசைக்கும் சாப்பிடலாம். இதை நீங்க மந்த்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. நார்மலா ரூம் டெம்பரேச்சர்லயே நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்ப நாம வறுத்தெடுத்த இன்கிரீடியன்ட் எல்லாமே ஒன்னொன்னா சேர்த்து கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுல நீங்க புளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதுல அளவுன்னு கிடையாது. கருவேப்பிலை நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கசப்போ இல்ல துவர்ப்போ எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கும். இப்போ இது மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இட்லி பொடி எந்த அளவுக்கு அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு நைஸா வேணும்னாலும் சரி, இல்ல கொரகொரப்பா வேணும்னாலும் சரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அரைச்சு ரெடி பண்ணினீங்கன்னா நம்மளோட அருமையான கருவேப்பிலை பொடி ரெடிங்க. இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தினமும் லஞ்சுக்கு சாப்பிடலாம். காலையில டிஃபனுக்கு சாப்பிடலாம். நைட்டு டின்னருக்கு கூட நீங்க இதை சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும்.
முடி வளர்ச்சியும் கன்ஃபார்மா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.